So operating profit variance வந்து is divided into total cost variance and total sales margin variance. இது வந்து print out எடுத்துட்டீங்களா சிவசங்கரி நீங்க இந்த ஃபார்முலாலாம்? ஓகே, எல்லாமே நோட் பண்ணிட்டீங்க. இது வந்து முடிஞ்சா இந்த 2 நாளைக்குள்ள தரோ பண்ணிடுங்க. ஓகேவா? எல்லா ஃபார்மேட்டும் வேரியபிள் ஆல்ரெடி உங்களுக்கு மெட்டீரியல் அண்ட் லேபர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வேரியபிள் ஓவர் வேரியன்ஸ்ன்றது வந்து லேபரோட டைப் 1 ஃபார்மேட், அவ்வளவுதான், அதே தான். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஃபிக்ஸ்ட் ஓவர் வேரியன்ஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது என்ன ஒரு ஒரு அரை 1 ஹவர்ல நீங்க படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருங்க. ஏன்னா சம் போடும்போதே நீங்க பார்த்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த 1 - 2 2 - 3லாம் உங்களுக்கு எக்ஸாக்டா என்னன்றது ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ ஓவராலா விங் எப்படின்னா டோட்டல் காஸ்ட் டோட்டல் சேல்ஸ், டோட்டல் காஸ்ட்ல டைரக்ட் லேபர் டைரக்ட் மெட்டீரியல் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வேரியன்ஸ். சேல்ஸ் மார்ஜின்ல வந்து சேல்ஸ் மார்ஜின் வேரியன்ஸ், சேல்ஸ் மார்ஜின் பிரைஸ் வேரியன்ஸ், சேல்ஸ் மார்ஜின் குவான்டிட்டி வேரியன்ஸ். அதுல வந்து யூசேஜ் வேரியன்ஸ்ல மிக்ஸ் அண்ட் ஈல்டு வேரியன்ஸ் ரெண்டு இருக்கு மெட்டீரியல்ல. வேரியபிள் ஓவர்ஹெட்ஸும் லேபர் ஓவர்ஹெட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஓகேவா? டைப் 1 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஃபிக்ஸட் ஒரு வேரியன்ஸ் தான் கொஞ்சம் டீடைல்டா பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வால்யூமா பிரியுது. வால்யூம் வந்து கெப்பாசிட்டி எஃபிஷியன்சி. கேலண்டர்னு ஒன்று இருக்கு. கேலண்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல்வேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேஸ். கேலண்டர்ன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து கேலண்டர் டேஸ் பண்ணுவாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி அண்ட் எஃபிஷியன்சி பண்ணும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ். ஓகேவா? இது ஒன்று. இன்னொன்று வந்து டைரக்ட் மெட்டீரியல் பேசிக் வேரியன்ஸ், டைரக்ட் மெட்டீரியல் லேபர் பேசிக் வேரியன்ஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் பேசிக் வேரியன்ஸ், சேல்ஸ் வேரியன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உல்டா. சேல்ஸ் வேரியன்ஸ் அப்படியே காஸ்ட் வேரியன்ஸோட அப்படியே உல்டா. அங்க 1 2 3 4 இப்படி போட்டிருப்போம்ல, இது அப்படியே உல்டா பண்ணி 1 2 3 4 போடணும். புரியுதா? ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வேரியன்ஸ் தான் நான் நீங்க வந்து நல்ல டீடைல்டா பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து சில சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டேஸ் மைனஸ் பட்ஜெட் ஒர்க்கிங் டேஸ் டைரக்டா கொடுத்துருப்பாங்க. சில சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபிக்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்ன்றது பட்ஜெட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் லெஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. இப்போ வந்து இதெல்லாம் வந்து இப்போ வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். ஏன்னா நேற்றுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. அந்த ஹோம்ஒர்க் சம் வந்து ஹங்கேரியன் மெத்தட் வந்து போட்ட ஹோம்ஒர்க் சம் போட்டோம்ல, அது 12th பிசினஸ் மேக்ஸோட கரண்ட் சிலபஸோட லாஸ்ட் சாப்டர். சரியா? அதுவும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான். ஸ்டெப் ஸ்டெப் போட்டோஸ் அனுப்பிச்சிருந்தேன். அப்புறம் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டேன் நமக்கு. இங்க ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டிருக்கீங்கண்ணா. நீ பாருங்களேன். 10.7 என்ன பண்றோம்? ரோ வைஸ் லீஸ்ட் சப்ராக்ஷன் பண்றோம். அப்புறம் காலம் வைஸ் லீஸ்ட் சப்ராக்ஷன் பண்ணி அப்புறம் என்ன பண்றோம்னா ஒரு ஒரு ரோல ஒரே ஒரு ஜீரோ தான் அந்த எலிமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிடணும். ஓகேவா? மற்ற ஜீரோஸ்லாம் கிராஸ் பண்ணிடணும். அப்ப எந்த ரோல என்ன ஒரு ஒரு ஜீரோஸ் மட்டும் இருக்கோ அதுதான் வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ஜாப். இதோட அப்ஜெக்டிவ் என்ன தெரியுமா? ஹங்கேரியன் மெத்தடோட அப்ஜெக்டிவ் எந்த ஜாப் பண்றதுக்கு எந்த மிஷின் யூஸ் பண்ணா கம்மியான காஸ்ட். ஏபிசிடின்றது 4 ஜாப்ஸ். ஆனா 1 2 3 4 மிஷின்ஸ். ஜாப் ஏக்கு ஜாப் 1ல பண்ணா காஸ்ட் கம்மியா, ஜாப் 2ல காஸ்ட் கம்மியா, ஜாப் 3ல காஸ்ட் கம்மியா, ஜாப் 4ல காஸ்ட் கம்மியா. இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? இப்ப நான் போட்டிருக்கிறது பேசிக் 12th 10.7 10.8 and 10.9 வந்து ஹோம்ஒர்க் ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். ஆனா ஸ்ரீதேவியை வந்து கிளாஸ்ல போட சொல்லியிருந்தேன். இதுல வந்து எப்பவுமே என்ன தெரியுமா ரூல்? நம்மளோட ரூல் வந்து number of columns should be equal to number of rows. நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்ல நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடா இருக்கட்டும், வேமா இருக்கட்டும்,
மினிமம் லீஸ்ட் மெத்தடா இருக்கட்டும், எல்லா மெத்தட்லயுமே மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன பார்ப்போம், சப்ளையும் டிமாண்டும் வந்து சேமா இருக்கணும்னு பார்ப்போம்ல. அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்க. ஓகேவா, புரியுதா? அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளோட இந்த ப்ராப்ளம் அது என்ன ஸ்டார்ட் பண்ணல. நீங்க என்ன பண்ணணும்னா 10.7 10.8 10.9 நல்லா போட்டு பார்த்துட்டு 10.7 ஓடது வந்து ரோ வைஸ் லிஸ்ட் ஸ்டெப் 1 ஓகேவா, ஸ்டெப் 2 அந்த லீஸ்ட்ல இருந்து அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டே வரணும். சரியா, 19 மைனஸ் 10 அப்படி பண்ணும். அப்புறம் காலம் வைஸ் பண்ணிக்கோங்க. காலத்துல லீஸ்ட் இருக்கோ அதை அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டே வாங்க. அப்புறம் எந்த காலம், இப்ப இந்த காலத்துல வந்து ஒரே ஒரு ஜீரோல, ஆனாலும் இந்த காலத்தை இந்த ரோல செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் காலம் வைஸ் பாங்க, இந்த காலத்துல வந்து ஒரே ஒரு ஜீரோல, இந்த காலத்துலயும் அப்ப செலக்ட் பண்ணிக்கணும். திருப்பி ரோ வைஸ்ல ஒரு ஜீரோ இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்து செலக்ஷன் பண்ணின்னு வரணும். ஓகேவா, புரியுதா? நீங்க போட ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆஃப் தி இது ஏதாவது டவுட்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகேவா? இந்த ஃபைல் உங்களுக்கு வந்துருதா ஸ்ரீதேவி? இந்த 10.7 10.8 போட்டு அனுப்பிச்சு விட்டோமா? இப்பவே வந்துருதா தெரியுமா? மாதிரி இருக்கு, அனுப்பாத மாதிரி இருக்கு. அனுப்பல. மெத்தட் தான். இது ஹங்கேரியன் மெத்தட். மூணு சம் பாத்தீங்களா, அதுதான் ஹங்கேரியன் மெத்தட். நான் அனுப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் போன வாரமே. சரி, நான் ரீசெண்ட் பண்றேன். இதுதான் ஹங்கேரியன் மெத்தட். இந்த லாஸ்ட் மூணு சம்ஸ் இருக்குல்ல, அதான் ஹங்கேரியன் மெத்தட். இதோ இந்த சம் தான். டைப் 10.7 10.8 and 10.9. ஓகேவா? இதான் ஹங்கேரியன் மெத்தட். மூணுமே ஹங்கேரியன் மெத்தட் தான். இது மட்டும் நீங்க ஹோம்ஒர்க்கா போடுங்க. மூணுமே போட்டுருங்க. நான் நேத்தி வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எல்லாமே நான் எல்லா ரெக்கார்டிங்கும் அமிச்சிட்டேன். எனக்கு ஒரு வாட்டி ரீசெக் மட்டும் பண்ணி சொல்லுங்க எல்லாமே வந்துட்டான்ட்டு. இப்போ இந்த இது ஆரம்பிக்கலாமா? இது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பேஜ் நம்பர் வருது. ஓகே, டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா ஸ்ரீதேவி? ஈஸியா இருக்கா? ரெண்டு சம் கொடுத்துருந்தேன் ஸ்ரீதேவி. அந்த ரெண்டுமே அன்னைக்கு அது ரெண்டுமே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணோமே இப்போ சாட்டர்டே அன்னைக்கு, அதுதான். ஸோ நல்லா அந்த சம்ம நல்லா பார்த்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் கிளீனா நல்லா படிச்சுட்டு அந்த ஒரு லாஸ்ட் ஸ்டெச் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் தான் கொடுத்துருக்கேன். நல்லா படிச்சுட்டு இது பண்ணிட்டு பார்க்காம நல்லா சூப்பரா பண்ணுங்க அந்த கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்.
சிவசங்கரி ஒரே நிமிஷம் கண்ணா. ஃபருக்கண்ணா குட் மார்னிங் ஃபருக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபருக்கண்ணா, கிளாஸ்ல தான் இருக்கேன் ஃபருக்கண்ணா. ஆமா ஆமா ஃபருக்கண்ணா, அவர்கிட்ட இப்ப நான் கேக்குறேன், நான் அமிச்சிட்டாருன்னு சொன்னாரு, கத்தால 6:15 கிளம்பினாரு. ஆ ஓகே. ஆமா ஆமா காலி ஆயிடுதா? சரி வச்சிடுறேன் ஃபருக்கண்ணா, இன்னைக்கு வச்சிடுறேன். தேங்க்ஸ் ஃபருக்கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாரி சிவசங்கரி. இப்போ வந்து ஒரே நிமிஷம் சிவசங்கரி, சாரிம்மா. சொல்லுங்க ஃபருக்கண்ணா. வரலன்னு சொல்றாரா? அதோ ஒரு நிமிஷம் அவர்கிட்ட கேக்குறேன்னா, ஒரே நிமிஷம் கிளாஸ்ல இருக்கேன். அண்ணா எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்களேன், நான் கிளாஸ் முடிச்சுட்டு உடனே கேட்டுறேன். ஒரு 10 நிமிஷம். தேங்க்ஸ் ஃபருக்கண்ணா. ஆ நேத்திக்கு உங்களுக்கு சிவசங்கரியோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்திருக்கும்ல, ஸ்ரீதேவி sorry, ஸ்ரீதேவியோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்திருக்கும்ல, அது இதோடது தான். இதோடது தான். இப்போ நான் இல்லஸ்ட்ரேஷன் 16 போடுறேன் பாருங்க. பாருங்க சிவசங்கரி, ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, from the following with respect to manufacturing with respect to variable overheads ன்னு கேக்குறாங்க. வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்ன்றது வந்து the overheads that varies இல்ல, காஸ்ட் வேரி ஆகிறது தான் overhead. அதுக்கு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா காஸ்ட் வேரியன்ஸ் கேக்குறாங்க. ஸோ வேரியபிள் ஓவர்ஹெட்ஸோட ஃபார்மேட் என்ன நம்மளுக்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் ஃபார்மேட் சொல்லுங்க. சரி ஓகே ரைட். இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ
standard rate, revised standard, actual hours into standard rate, actual hours into actual rate. இது மூணும் சரியா? இப்போ the standard hours into standard rate, actual hours into standard rate இருக்கு இல்லையா? இந்த ஃபார்மேட் வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்ல வந்து ஹவர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேவா, நம்ம அப்ப யூஸ் பண்ணுவோம் கிளியரா. இப்போ சம்ல வந்து இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, பட்ஜெட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 16,600 6000 யூனிட் பண்றதுக்கு 600 யூனிட்ஸ் பண்றதுக்கு ஸ்டெப் 1 600 யூனிட்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு ருபீஸ்? 15,600 கரெக்டா? இப்போ ஒரு யூனிட் பண்றதுக்கு எவ்வளவு? 15,600 டிவைட் பை 600 போடலாமா? கரெக்டா? இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு 26 ரூபாய் ஆறுதான் சிவசங்கரி. ஓகேவா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் எப்பவுமே வந்து நான் இது என்ன சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். அது ஒரு தாரக மந்திரம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஸ்டாண்டர்ட் காஸ்ட். அப்ப ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 16 ரூபானா, சாரி 26 ரூபானா, அப்ப ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளவு நம்மளுக்கு? 500 யூனிட். அப்ப 500 யூனிட்டுக்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்ப 500 இன்டூ 26 ஓகேவா? அப்பனா எவ்வளவு ஆகும்? 13,000 ரூபாய். எவ்வளவு ஆகும்? 13,000 ரூபாய். இப்போ இந்த 13,000 ரூபாய் தான் என்ன அர்த்தம்? ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட். புரியுதா? அதாவது ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ரேரு. இந்த மாதிரி இது கொடுத்து இப்போ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது டைரக்டா யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஆனா இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிட்ஸா கொடுத்துட்டாங்க. இவ்வளோ ப்ரொடக்ஷன், இவ்வளோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எப்படி வேரியபிள் ஒரு காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா மார்ஜினல் காஸ்ட்ல கண்டுபிடிப்போம்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோன்ட்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இது வந்து 26 ரூபான்னு வருதா? இப்ப இது 26 ரூபாய். இது வந்து இது வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷனால இதுதான் வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் எவ்வளோ? 13,000 ரூபாய். ஓகேவா? இப்போ ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 என்ன சொல்றாங்கன்னா, வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு ஸ்டாண்டர்டோட காஸ்ட்டும் கரெக்டா ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெடும் வேரியபிள் ஓவர்ஹெட் அப்படின்றதுலயே ரெண்டு அடங்கின்றது. இப்போ வேரியபிள் ஓவர்ஹெட்லயே ரெண்டு அடங்கின்றது என்னன்னா, ஒன்னு ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட், இன்னொன்னு ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட். கரெக்டா? இது ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட். ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 13,000 ரூபாய் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட் வந்து $14,000 சம்ல கொடுத்துருக்கோம் இங்க. சோ நம்ம நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வேரியபிள் ஓவர்ஹெட். இது வந்து 2 மார்க்ஸ்ல வரும் சிவசங்கரி. ஓகேவா? வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆக்சுவலா மைனஸ் பண்ணோம். அப்பனா 13,000 minus 14,000 which is 1,000 adverse. புரியுதா? அவ்வளவுதான். இந்த சம் ஈஸியா இருக்கா? illustration 16.
அடுத்தது illustration 70. Next. இப்போ இங்க வந்து budgeted production 2000 units, actual production வந்து 1500 units. Standard hours per unit கொடுத்திருக்கான் சிவசங்கரி. அப்ப நம்ம இந்த ஃபார்மட் டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் என்னன்றது பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சம்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் பர் யூனிட்டுக்கு வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் பர் யூனிட்டுக்கு வந்து 1 ஹவர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, பட்ஜெட்டட் ஹவர்ஸ் ஒரு யூனிட்டுக்கு வந்து அவங்க எவ்வளவு சொல்றாங்க 1 ஹவர்ல. அப்போ எவ்வளவு பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் 2000 யூனிட்டா? அப்ப 2000 ஹவர்னு சொல்லலாமா? கரெக்டா? 2000 ஹவர். அப்போ ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஒரு ரேட் பர் ஹவர் எவ்வளோ? 2000 ஹவர் 4000 ரூபாய் வந்து 2000 ஹவருக்கு. ஓகேவா? 2000 ஹவர்ஸ் வந்து 4000 ரூபாய். அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 2000 ஹவர் 4000 ரூபாய். அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 4000 divided by 2000 எவ்வளோ? 2 ரூபாய். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ அவங்க என்ன கேட்கறாங்க, வேரியபிள் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் கேட்கறாங்க. வேரியபிள் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? இதை பார்த்துட்டு சொல்லுங்க. சூப்பர். ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவல் இப்போ அப்பனா என்ன ஆயிடுறது? 2 - 3. அப்ப இந்த ரெண்டு ஃபார்முலால தான் அலைன் ஆகுது. கரெக்டா? இது ரெண்டுத்தும் இப்போ ஆக்சுவல் ஹவர்ஸ் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1800. கரெக்டா? இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் எவ்வளோ? நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 ரூபாய் கண்டுபிடிச்சிருக்குமா? ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஆக்சுவல் ரேட்டுக்கு ஆல்ரெடி இவங்க வந்து 2500 வேரியபிள் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஆக்சுவல் ரேட்ன்றது தான் என்னன்னா ஆக்சுவல் வேரியபிள் ஓவர். ஓகேவா? அப்ப ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஆக்சுவல் ரேட் வந்து இதுனா இப்ப டைரக்டா அமௌண்ட்டாவே கொடுத்துக்கலாம், டைரக்டா போட்டுடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1800 இன்டூ 2 என்ன? 3600. இது 2500. அப்போ 2 - 3 நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கிறது? 3600 minus 2500 which is equal to சிவசங்கரி ஒரே நிமிஷம், சிவா பிங்க் பண்றாரு. So 3600 minus 2500 எவ்வளோ? 1100 favorable. புரியுதா ஸ்ரீதேவி? சிவசங்கரி? ஓகே சூப்பர். இது மட்டும் தான் கேட்டிருக்கேன்னா இது மட்டும் போட்டா போதும். அவ்வளவுதான்.
புரிஞ்சுதா? சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாண்டர்ட் ரேட்ன்றது என்ன தெரியுமா? ஸ்டாண்டர்ட் ரேட்ன்றது என்னன்றது ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் ஹவர். சரியா? ஸ்டாண்டர்ட் ரேட்னா. அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஹவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் per unit into budgeted production. புரியுதா? அவ்வளவுதான். இது சிம்பிள் சம் கண்ணா. அடுத்தது illustration 18 பார்க்கிறேன். இப்போ இதுல என்ன கேட்டிருக்கான்? வேரியபிள் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இப்ப திருப்பி இதே இது எடுத்துக்கலாம். இங்க காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? வேரியபிளோட எஃபிஷியன்சி ஓட ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருந்து வெரி குட், சூப்பர் கண்ணா. இப்போ நம்ம வந்து ஒன்னொன்னா பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ், அப்பனா இந்த பாயிண்ட் ஆஃப் இட் தான் அவங்க கேக்குறாங்க. கரெக்டா? இதான் அவங்க கேக்குறாங்க. அப்போ அதுக்கான எல்லா டேட்டாவும் இருக்கான்னு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் 1 மைனஸ் 2 கேக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இந்த சம்ல எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து இந்த சம்ல அவங்க வந்து டோட்டலா என்ன சொல்றாங்க? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர் பர் யூனிட், ஓகேவா, இன்டு பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன். கரெக்டா? அப்பனா என்ன அர்த்தம்? ஸ்டாண்டர்ட் பர் யூனிட் என்ன 1 இன்டு பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ 2000. புரியுதா அது? கரெக்டா? இதுதானே உங்களோட ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸா? அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 2000ன்றது வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர் இந்த கால்குலேஷன் எடுத்துக்கணும். ஆனா whether it is for actual production ஆன்றது பாத்துக்கணும். கரெக்டா? இங்க நான் சொன்னேன்ல, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் is always for actual production. அப்பனா ஒரு யூனிட்டுக்கு எனக்கு எவ்வளவு ஹவர்? 1 ஹவர். அப்ப ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ஸ்ரீதேவி குட் மார்னிங். என்னாச்சு? எல்லாம் ஃபைன் தானே? ஓ சரி 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 சரி, நோ ப்ராப்ளம். நேத்திக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல ஸ்ரீதேவி, 16th ப்ராப்ளம் மட்டும் இப்போ இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்ரீதேவி. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னா நீங்க ஒரு வாட்டி ரெக்கார்டிங் பாருங்க கண்ணா. ஒருவேளை புரியலன்னா நான் உங்களுக்கு திருப்பி சொல்லி தரேன். ஓகேவா? ஸ்டெப் வச்சு போட்டு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டு. இல்லஸ்ட்ரேஷன் 17 நீங்க நேத்திக்கு போட்டுட்டீங்க. 18ம் போட்டுட்டீங்கல்ல? ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு ஹவர் ஆகுறது. ஓகேவா? இந்த இதுக்கு அப்போ மை ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இங்க கொடுத்துருக்காங்க? 1500 யூனிட்ஸ். அப்போ 1500 into 1 will be my standard hours. புரியுதா? இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனக்கு வந்து இந்த சம்ல என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இந்த சம்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்ல ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் கேட்டிருக்கிறதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம். சிவசங்கரி இங்க என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸே கண்டுபிடிக்கிறோம். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்றதுனால அந்த ரூல் அப்ளை பண்றதுனால ஒரு யூனிட் 1 ஹவர்னா 1500 யூனிட்ஸ் எவ்வளோ? 1500 ஹவர்ஸ். அதுதான் வந்து இங்க நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். ஓகேவா? ஓகேவா?
அப்புறம் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் எப்படி கண்டுபிடிப்போம்? 2000 இப்போ இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளவு சொல்றோம்? ஒரு ஹவர். பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் 2000 ஹவர். அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் ஹவர். ஹவர்ஸ் ருபீஸ். 2000 ஹவருக்கு பட்ஜெட் வேரியபிள் ஓவர்ஹெட் எவ்வளோ? 4000. அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 4000 டிவைடட் பை 2000. இதுதான் ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட். அதுதான் 1500 இன்டூ 2. ஓகேவா? ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான்? 1800 இன்டூ 2. ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட் ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் கொடுத்துட்டான், அதனால 2500. அப்போ இது என்ன? 3000, 3600, 2500. அப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கான்? எஃபிஷியன்சி வேரியன்ஸ். எஃபிஷியன்சி வேரியன்ஸ்ன்றது 1 minus 2. 3000 minus 3600. இப்போ இதுல எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்கனாக்கா 2 minus 3. 3600 minus 2500. காஸ்ட் வேரியன்ஸ் என்ன? 1 minus 3. 3000 minus 2500. புரிஞ்சுதா? So overall cost variance lands up at 500 favorable, which is offset by 1100 favorable due to variable overhead expenditure variance, and 600 adverse variance of variable overhead efficiency variance. பட் நம்மளுக்கு என்ன தேவை? இது மட்டும் தானே தேவை. அப்போ ஆன்சர் என்ன? 600 adverse. இதெல்லாம் வந்து 4 மார்க்ஸ்ல வருது, இல்லைன்னா 2 மார்க்ஸ்ல வருது. சரியா? அதாவது இந்த 7 மார்க்குன்னு இருக்குல்ல, 7 7 7 ஸ்பிளிட் ஆகுதுல, அந்த 7ல 3 டிவிஷனா பிரிக்கலாங்க ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல. ஒன்னு சின்ன ப்ராப்ளம் ஆஃப் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், அப்புறம் வெறும்ன கேலண்டர் வேரியன்ஸ் கேட்கறது ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ல, இல்ல லேபர் ஐடல் டைம் வேரியன்ஸ் கேட்கறது, அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. சரியா? ஆனால் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த சம் புரிஞ்சுதா சிவசங்கரி உங்களுக்கு? ஸ்ரீதேவி உங்களுக்கு புரிஞ்சா ஸ்ரீதேவி? சரி சரி. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹவர்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்ன்றது என்னன்னு அர்த்தம்னா இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ரேட்ன்றது ரேட் பர் ஹவர். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். அது மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. Hours is always for actual production. இது ஞாபகம் வச்சு அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இது மூணு இப்ப முடிச்சிட்டோம். வேரியபிள் ஒரு
அடுத்தது வந்து ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ். ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ்ல வந்து எப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வால்யூமா பிரியுது. வால்யூம் வந்து கெப்பாசிட்டி எஃபிஷியன்சி அப்படி பிரியறது. கெப்பாசிட்டி ஃபர்தரா கேலண்டர் ரிவைஸ்டு கேபிட்டல். கேலண்டர்னாலே நான் என்ன கீவேர்ட் சொன்னேன் ஞாபகம் இருக்கா ரெண்டு பேருக்குல யாராவது? கேலண்டர் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு கீவேர்டு? என்னப்பா கேலண்டர்னாலே கேலண்டர் கிழிக்கிறது எது கிழிப்போம்? நாள் பார்க்கறதுக்கு தானே, டேஸ். கேலண்டர்னாலே டேஸ் தான் ஞாபகம் வரணும். ஓகே. கெப்பாசிட்டி எஃபிஷியன்சினா ஹவர்ஸ். ஸோ கேலண்டர்னா கீவேர்ட் வந்து டேஸ், கெப்பாசிட்டி எஃபிஷியன்சினா ஹவர்ஸ். சரியா? இப்போ இந்த சம் பார்க்கலாமா? இல்லஸ்ட்ரேஷன் 19. இப்போ பாருங்க, ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வேரியன்ஸோட ஃபார்மேட் எடுத்துக்கலாம். சரியா? ஓகேவா? இப்போ என்ன என்ன கேட்டிருக்கான்? ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்கான். காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன இங்க? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் ரேட். இப்போ இங்க இதோட ஃபார்முலா இதுதானே. இந்த ஃபார்முலாக்கு என்னெல்லாம் டேட்டா நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் ரேட்டுக்கு ஆல்ரெடி நம்ம கிட்ட டேட்டா இருக்கா? இருக்கு. 94,000 இருக்கு. கரெக்டா? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வேணும், ஸ்டாண்டர்ட் ரேட் வேணும், அப்புறம் ஆக்சுவல் ஹவர்ஸ் வேணும், ஆக்சுவல் ரேட் வேணும். இதான 4 வேணும் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்னொன்னா பாருங்க. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் சம்ல கொடுத்துருக்காங்களா டைரக்டா? ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு 5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு 5 மணி நேரம். அப்போ பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எவ்வளோ? 10,000 இல்லையா? ஒர்க்கிங்ஸ் ஒரு ஹவருக்கு ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு 5 மணி நேரம். அப்போ 10,000 ஹவருக்கு எவ்வளோ அவுட்புட்டு? this into this divided by 5. கரெக்டா? கரெக்டா? அப்போ வந்து 2000. இது என்னது? யூனிட்ஸ். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகும். ஹவர்ஸா யூனிட்ஸா ருபீஸா அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால நீங்க எப்பவுமே இந்த மாதிரி கிளியரா எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ ஒர்க்கிங்ஸ் வந்து நம்பர் 1 இது. 2000 யூனிட் இப்போ கொடுத்துருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட், அதாவது ஆமா 2000 யூனிட்ன்றது வந்து 2000 யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட்டட் ஹவர்ஸ்? 1 2 3 4 இவ்வளோ ஹவர்ஸ். கரெக்டா? அப்போ இல்ல 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 சாரி 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 சாரி, ஒரு ஸ்டெப் ஸ்கிப் ஆயிடுது. இப்போ அவங்க வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா ஒரு ஹவருக்கு வந்து எவ்வளவு சொல்றாங்க? ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் 10 ரூபாய். ஒரு ஹவருக்கு ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து ₹10. இது ஹவர் ருபீஸ். ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தது அவுட்புட் அண்ட் ஹவர்ஸ். அது அவுட்புட் கண்டுபிடிச்சோமா? இப்போ ஹவர் அண்ட் ருபீஸ். இது எதுக்கு மேம் கண்டுபிடிக்கிறோம்னா இதை கண்டுபிடிச்சாதான் நம்மளால
பட்ஜெட்டட் ரேட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட்டட் அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பட்ஜெட்டட் ஹவர்ஸ் டிவைடட் பை பட்ஜெட்டட் ரேட். ஓகேவா? பட்ஜெட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் ருபீஸ் கண்டுபிடிச்சாதான் நம்மளால ஒரு யூனிட் ஆஃப் இதுக்கு எவ்வளோ ருபீஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு ஹவருக்கு 10 ரூபானா மொத்தமா அவங்கள எவ்வளோ ஹவர் இருக்கு டோட்டலா? 10,000 ஹவர். கரெக்டா? அப்போ 10,000 ஹவருக்கு 10,000 இன்டூ 10 அப்பனா எவ்வளவு வருது? 1 lakh. இது 1 lakhன்றது என்னது? ருபீஸ். ஓகேவா? 1 lakhன்றது ருபீஸ். இப்போ இது முடிஞ்சிடுச்சா? ஹவர் இப்போ வந்து ஹவர்ல இருந்து ருபீஸ் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆனா ஒரு யூனிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒரு யூனிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு இங்க ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்கான இது ரேட்டும் கண்டுபிடிக்க முடியும், ஹவர்ஸும் கண்டுபிடிக்க முடியும். அப்ப பாத்துக்கோங்க, மூணாவது கிளாசிபிகேஷன் யூனிட்ஸ் ருபீஸ். 2000 யூனிட்டுக்கு 1 லாக்னா அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 1 lakh டிவைடட் பை 2000. அப்ப எவ்வளவு ரூபாய்? ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபாய் ஆகுது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப், ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபாய் ஆகுறதா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, மொத்தமா இவங்க எவ்வளோ யூனிட்ஸ்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். எவ்வளோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்? எவ்வளோ? 1920. இப்போ 1920 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 1920 into 50 will give you 96,000. இதுதான் என்னது? இந்த பாட்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டோட ஸ்டாண்டர்ட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் ஆக்சுவல் அவுட்புட், அதுதான் இது. ஓகேவா? ஸோ இந்த சம்ல ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்னு கொடுத்துட்டாங்க, டைரக்டா கொடுக்கல இவ்வளவுதான் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். அதனால நம்ம இந்த 3 ஒர்க்கிங் பண்றோம். நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணவா உங்களுக்கு? 2 பேருக்கு புரிஞ்சுதா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணவா? புரிஞ்சுதா? ஸ்ரீதேவி உங்களுக்கு? சிவசங்கரி? ஓகே. ஆனா நீங்க ஒன்னொன்னா பார்க்கணும், கொஞ்சம் வந்து அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் தான் கண்ணா. இது என்ன ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அப்படின்னு அழகா கொடுத்துட்டானா டைரக்டா இங்க ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்றதுனால இந்த ஸ்டெப் எடுத்துட்டு வரணும். அதாவது இவ்வளோ யூனிட்டுக்கு இவ்வளோ ருபீஸ்ன்னு வரணும். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் எவ்வளவு வரும்? என்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் அவுட்புட் கிடைச்சிருக்கணும்ன்றது பார்த்துக்கணும். ஏன்னா அதுதானே உங்களோட ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். கரெக்டா? ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து இவ்வளோ யூனிட்ஸ்க்கு இவ்வளோ போட்டு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ வரனால தான் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து 1920 நம்ம ஈக்குவேட் பண்றோம். ஸோ அப்போ அவுட்புட் டு ஹவர்ஸ் பார்க்கணும், ஹவர்ஸ் டு ருபீஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த யூனிட்ஸ்க்கும் ருபீஸ்க்குமான கனெக்டை பார்த்துட்டு கடைசியா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்றதை கண்டுபிடிக்கணும். அப்பனா ஆக்சுவலா இது என்னது? இங்க ஆல்ரெடி நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 96,000 கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் டேட் சம்ல கொடுத்துருக்கான், 94,000 கொடுத்துருக்கான். அப்ப காஸ்ட் என்ன? 96,000 மைனஸ் அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன? 2,000 ஃபேவரபிள். புரியுதா? சோ இது எல்லாமே அலைன் ஆகணும். அதெல்லாம் அலைன் ஆகிறதுக்கு நீங்க சம்ம கரெக்டா படிக்கணும். சம்ம கரெக்டா படிக்கும்போது இந்த டினாமினேஷன் கரெக்டா போடணும். இந்த அவுட்புட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அவுட்புட் ஹவர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுன்றது இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கான். ஸ்டாண்டர்ட் ஒரு யூனிட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு யூனிட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க ஒரு யூனிட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் பார்க்கும்போது 2000 யூனிட் என்னோட 10,000 ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்கு நான் 2000 யூனிட் ஆக்சுவலா பட்ஜெட்டட் அவுட்புட் இது. ஓகேவா? அப்புறம் அவன் இன்னொன்று டேட்டா என்ன கொடுத்துருக்கான்? ஒரு ஹவருக்கு 10 மணி நேரம் ஃபிக்ஸ்ட் ஓவரேஜ் ஆகுது. ஒரு ஹவருக்கு 10 மணி நேரம்னா மொத்தமா அவளுக்கு எவ்வளவு மணி பட்ஜெட் பிளான் பண்ணிருக்காங்க? 10,000 ஹவர்ஸ்க்கு அவளுக்கு எவ்வளவு ஆயிருக்கும்? 1,00,000 ரூபாய். அப்போ 2000 யூனிட்டுக்கு இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும். 1 லாக்னா அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோனா 50 ரூபா. ஸோ ஸ்டாண்டர்டு குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்னால 1 யூனிட்டுக்கு 50 ரூபானா நம்மளோட ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 1920. அப்போ 96,000. புரியுதா? ஓகே. இது எல்லாமே ஓகே கண்ணா. டைப் 1 ப்ராப்ளம், இது டைப் 2 ப்ராப்ளம், இது டைப் 2 ப்ராப்ளம். ஓகேவா? இது டைப் 3 ப்ராப்ளம். நல்லா பார்த்துக்கோங்க. சரியா?
நெக்ஸ்ட் இப்ப ஃபிக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்னெல்லாம் காசஸா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபிக்ஸ்ட் ஓவர் பட்ஜெட்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், அது ஒன்று நடந்திருக்கு, கரெக்டா? அதோட டிஃப்ரென்ஸ் தானே. என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் வரும் தெரியுமா? திடீர்னு வந்து ஒரு வேல்யூ காஸ்ட் பட்ஜெட் பண்ணியிருப்பாங்கல்ல, திடீர்னு வந்து அந்த மிஷினரி வந்து டெக்னாலஜிக்கல் அப்சலன்ஸ் ஆயிருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? சிவசங்கர் ஸ்ரீதேவி, உங்களுக்கு என்ன ஐடியா வருதுன்னு சொல்லுங்க. என்ன ஐடியா நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு பர்டிகுலர் மிஷினரியோட ஹெல்ப்ல போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய லே அவுட்ல நடந்துட்டு இருக்கு, ஓகேவா? அதுக்கு மாசம் மாசம் 10,000 ரூபாய் ரெண்ட் கொடுக்குறோம், ஓகேவா? ஆனா திடீர்னு ஏதோ டெக்னாலஜிக்கல் அப்டேட்னால என்ன ஆகுறதுன்னா, அந்த மிஷினரியை வச்சோ இல்ல அந்த சைட்லயே அவங்களால ப்ரொடக்ஷனே பண்ண முடியல. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்குற மாதிரி இருக்கும்ல, அப்ப நம்மளோட ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம பட்ஜெட் பண்ணதுக்கும் ஆக்சுவலுக்கும் ஃபேவரபிள் வேரியன்ஸ் வருமா, அட்வர்ஸ் வேரியன்ஸ் வருமா? புரியுதா? சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்ல. அது எதனாலலாம் சொல்லியிருக்கான் பாருங்களேன். சீசனல் கண்டிஷன்ஸ், இம்ப்ராப்பரைஸ் யூசேஜ் ஆஃப் அவைலபிள் ஃபெசிலிட்டி, டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் திடீர்னு மாத்திரா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலா நேற்று நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வச்ச மறந்துட்டேன். இப்போ ஒரு கேட்டரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். இப்போ நிறைய இந்த ஆர்கானிக் ஃபுட் எல்லாம் நிறைய வருது இல்ல, திணை திணை மாவு கொழுக்கட்டை, அது திணை தோசை, அத மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, ஆர்கானிக் ஆர்கானிக்னு. இப்போ ஒரு செட்டப் ஆல்ரெடி ஆர்கானிக் இல்லாம பிளாஸ்டிக் வச்சு நிறைய பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த லே அவுட்டே பிளாஸ்டிக்கு இப்போ ஸ்லோவா என்னதான் டிமாண்ட், இப்ப பீப்புளுக்கு அவேர்னஸ் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்காங்க, கரெக்டா? அப்போ என்ன ஆகுறதுன்னா அந்த லே அவுட்டே திடீர்னு மாத்திர மாதிரி ஆயிடும். நம்மளோட என்ன எக்ஸாம்பிள் கரெக்டா கொடுக்கலாம்? முன்னாடிலாம் எனக்கு தெரியல சிவசங்கரி, உங்களுதுல எப்படின்னு தெரியல, டிசிஎஸ்ல இப்ப நிறைய கம்பெனிஸ்ல எம்ப்ளாயிஸ்க்கு மத்தியானம் லஞ்ச் கொடுக்கும்போது முன்னாடிலாம் பிளாஸ்டிக் தட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப பனைத்தட்டு இருக்குல்ல, பனை, அந்த தட்டு கொடுக்குறாங்க. இப்போ அதோட பனை ஓலை தட்டை, பனை ஓலை தட்டை வருது, அப்புறம் அதுலயே தொன்ன மாதிரி அழகா வருது. பிளாஸ்டிக் கப்ஸ்க்கு பதிலா அதெல்லாம் பண்றாங்க. இது ஆல் ஆஃப் அ சடன் இந்த அவேர்னஸ் வந்து ஒரு செட் ஆஃப் 4 கம்பெனி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுத்து, அவங்க பட்ஜெட் பண்றது ஒரு செட்டப். ஆனா இப்ப அந்த பனை ஓலை இது பண்ணும்போது பழைய மிஷினை கம்ப்ளீட்டா இது பண்ணி இதுக்கான மேனுஃபேக்சரிங் செட்டப்பே மாத்துற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த 4 கம்பெனிஸ் தே ஓவர் கம் ஹியூஜ் பட்ஜெட் டெபிசிட் ஆக்சுவலா. ஆனா ஒன்ஸ் அது டிமாண்ட் ஜாஸ்தி ஆக ஆக எல்லாம் கார்பரேட்டும் இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. HCL, அப்புறம் வந்து காக்னிசன்ட், டிசிஎஸ் கூட ஒரு பொண்ணு சொன்னா, எனக்கு கரெக்டா தெரியல. அப்புறம் வந்து நிறைய கம்பெனிஸ், சிறுசேரிலாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்கெல்லாம் இப்ப பணத்தட்டை வாங்க ஆரம்பிச்சு பனை ஓலை அந்த தட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால இது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆனா இனிஷியலா அந்த லே அவுட் எல்லாம் மாத்த ட்ரை பண்ணிருக்காங்கல்ல, பட்ஜெட் பண்ணதை விட இது கம்மியா. அது மெயினா அந்த கொரோனா டைம்ல தான் அதெல்லாம் நடந்தது. கொரோனா டைம்ல நிறைய பேர் ஹெல்த் இதுவாயிட்டாங்கல்ல, கேப்ப கஞ்சி குடிக்கிறது என்ன, ராகி கஞ்சி குடிக்கிறதுனால நிறைய பேர் ஆயில் ஐட்டம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கரெக்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம்? தெரியல அங்க எப்படின்னு தெரியல. இங்க நான் வந்து ரொம்ப சென்னையில ரொம்ப பயங்கரமான ஒரு சேஞ்ச் நான் பார்த்தேன். பீப்புள் கமாங்க கேப்ப கஞ்சி கஞ்சி காத்தால இருந்து குடிக்கிறது, பழைய சாதம். கரெக்ட், கடை நிறைய வந்தது. கரெக்ட், நிறைய பேர் இப்ப வந்து காத்தால இருந்து கஞ்சி குடிச்சிட்டு போறாங்க, ராகி கஞ்சி. அது வரைக்கும் அதெல்லாம் ஒரு இதுலயே வராம இருந்தது. இப்போ அது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செட்டப்பை மாத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தான் இட் வில் இம்பாக்ட் யுவர் ஃபிக்ஸ்ட் ஓவர் பட்ஜெட், ஓகேவா? சோ இது ஒரு 3-4 மார்க்ல ஏதாவது ஒரு எங்கேயோ ஒரு தியரி கொஸ்டின்ல இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஓகேவா? இப்போ வந்து ஃபிக்ஸட் ஓவர் காஸ்ட் வேரியன்ஸ்,
இந்த சம் போடுறேன். ஓ இதே ஃபார்மட் இங்க எடுத்துட்டு வரேன். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபிக்ஸ்டோட எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இது கேட்டிருக்காங்க கரெக்டா? இப்போ இதுக்கு என்ன இதெல்லாம் பண்ணுவாங்க, பட்ஜெட்டட் ஹவர்ஸ் வேணும், ஸ்டாண்டர்ட் ரேட்டு, ஆக்சுவல் ஹவர்ஸ், ஆக்சுவல் ரேட்டு. இப்போ இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பட்ஜெட்டட் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவரும் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஆக்சுவல் ரேட்டோட கம்பைன்டு நம்பர் தான் 94,000. ஸோ அப்போ ஒன்றுனா பார்க்கலாமா? ஸோ பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எவ்வளோ? 10,000. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் எவ்வளோ? 10 ரூபா. அப்புறம் ஏஹெச் இன்டூ ஏஆர் டைரக்டா கொடுத்துருக்காங்க ருபீஸ் 94,000. கரெக்டா? அப்போ அப்போ இங்க வந்து 3 - 4 தான் மெயின் கிரைட்டீரியா. அப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 94,000 இன்டூ 10. ஏஹெச் இன்டூ ஏஆர் எவ்வளோ? 94,000. ஐயோ சாரி 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 10,000 இன்டூ 10, இது 94,000. அவ்வளோதான். இப்போ 3 - 4 என்ன வரும் நம்மளுக்கு? இது வந்து 1 lakh தானே? 1 lakh minus 94,000 வருமா? ஸோ 6,000 ஃபேவரபிள். அவ்வளோதான். புரியுதா? ஈஸியாக இருக்காப்பா, கஷ்டமா இருக்கா ரொம்ப? நெக்ஸ்ட் illustration 21. பட்ஜெட்டட் ஹவர்ஸ் அதே சம் பண்றேனா? illustration 21ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபிக்ஸ்ட் ஸ்டோரேஜ் வால்யூம் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்கண்ணா. ஓகே, எங்க இருக்கு? தோ இருக்கு பாருங்க. ஸோ அது பார்க்கலாமா? ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை நம்மளுக்கு? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வேணும். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1920ன்றது ப்ரொடக்ஷன். இல்லை கண்ணா, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து ஓகே யூனிட்ஸ்ல கொடுத்துருக்காங்களோ? ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஸ்டாண்டர்ட் ரேட்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இன்டூ பட்ஜெட்டட் ரேட்டு. பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இன்டூ பட்ஜெட்டட் ரேட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, பட்ஜெட்டட் ஹவர்ஸ் வேணும், பட்ஜெட்டட் ரேட் வேணுமா? இப்போ ஒன்றுனா பார்க்கலாமா? பட்ஜெட்டட் ரேட் என்ன இங்கன்னு ஃபர்ஸ்ட்? ஓகே, ஒன்னொன்னா நான் கண்டுபிடிக்கிறேன் சரியா? ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ்,
ஒரு அவுட்புட் ஹவர்ஸ் சரியா? அவுட்புட் ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு 5 மணி நேரமா? அப்ப 10,000 ஹவருக்கு எவ்வளோ? 2000 ஹவர் கரெக்டா? 2000 யூனிட் கரெக்டா? அப்போ இது யூனிட்ஸ். இப்போ ஹவர் ருபீஸ். ஒரு ஹவருக்கு 10 ரூபாய். அப்போ 10,000 ஹவருக்கு எவ்வளோ? 10,000 இன்டூ 10. ஸோ எவ்வளோ இது? 10 lakhs ருபீஸ். அப்போ யூனிட்ஸ் ருபீஸ். இப்போ 2000 யூனிட்டுக்கு 10,000 10 லட்சம்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 10 லட்சம் டிவைடட் பை 500 ரூபாய். அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்? ஏய் கரெக்டா போடுறேனா தப்பா போடுறேனா? ஆமா கரெக்ட். ஸோ அப்போ வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து யூனிட் ருபீஸ், ஒரு யூனிட்டுக்கு வந்து 500 ரூபானா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் என்ன? 1920 யூனிட்ஸ்க்கு 1920 இன்டூ 500. ஸோ 9,60,000. இங்கே தப்பு பண்றான். வால்யூம் வேரியன்ஸ் budgeted overheads minus actual overheads. ஒரே நிமிஷம். இது ஒரு ஃபார்முலா. நான் செக் பண்ணி சொல்றேன். இங்கேயோ ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஆக்சுவலா வால்யூம் வேரியன்ஸ்க்கு. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு, இன்னொன்று அப்சர்வ். இது மட்டும் நான் செக் பண்ணி சொல்றேன் ஓகேவா? இங்கே ஏதோ இங்கே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வருது இல்லை? உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த ஜீரோஸ் ஏதாவது ஜாஸ்தியாக போட்டேனா? ஏய் சாரிப்பா, இது 50 ருபீஸ் ஸ்ரீதேவி. நான் இங்க தெரியாம 500ன்னு போட்டேன். இல்ல இல்ல, நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா 10 lakhsன்னு போட்டேன் தெரியாம, 1 lakhக்கு பதிலா. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 50 ஓகேவா? பட்ஜெட்டட் ஹவர்ஸ் வந்து 10,000. பட்ஜெட்டட் ரேட் வந்து சாரிம்மா, இல்ல இதுவும் வந்து ஸ்டாண்டர்ட். ஐயோ ஏதோ தப்பா போட்டிருக்கேன் நீ. இல்ல இல்ல, இது ஸ்டாண்டர்ட் ரேட் இங்க தப்பா போட்டிருக்கேன். ஸ்டாண்டர்ட் ரேட்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ்
ஸ்டாண்டர்ட் ரேட். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் தான் வந்து ஆ, நான் செக் பண்றேன். ஓகேவா? இது இன்னொரு ஃபார்முலா ஆக்சுவலா பட்ஜெட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் இன்டு பட்ஜெட் ரேட்ன்றது இன்னொரு ஃபார்முலா. பட் இது மட்டும் செக் பண்ணிட்டு சொல்றேன். டவுட்டா இருக்கு, ஏதோ ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆகுது இதுல. இல்லஸ்ட்ரேஷன் 22 இருக்குல்ல, 22 இல்லஸ்ட்ரேஷன் 22வும் இல்லஸ்ட்ரேஷன் 23யும் ட்ரை பண்ணி பாருங்க ஹோம்ஒர்க்கா. ஓகேவா? டேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நாளைக்கு நான் இதுலேருந்து தான் போட போறேன். 22 21லேருந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன். 21 22 23 எல்லாமே. ஓகேவா? ஆனா இந்த பேஸ்ட் ஆன் ஹவர்ஸ்க்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதையும் அந்த சின்ன நோட்ல கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறந்துடாதீங்க. ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் கொஞ்சம் லிட்டில் பிட் ட்ரிக்கிடா. என்ன, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது, கொஞ்சம் லிட்டில் பிட் ட்ரிக்கி. அதனால கொஞ்சம் அது மட்டும் நல்லா பார்க்க பொறுமையா. சேல்ஸ் வேரியன்ஸ் ஈஸி. இப்ப பாருங்களேன், சேல்ஸ் வேரியன்ஸ் சொல்லி தரேன். யூனிட் சோல்டு, செல்லிங் பிரைஸ், ஸ்டாண்டர்ட் மார்ஜின் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நம்மளதுல வந்து இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 26 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்த விட இந்த ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். லேபர்லாம் கூட ஈஸி தான், ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் தான். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 26ல சேல்ஸும் காஸ்ட்டும் அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் கேட்குறான். சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ்ன்றது 1 - 2. இப்போ ஒன்னா போடுறேன் பாருங்களேன். இப்போ சேல்ஸ் குவான்டிட்டி ஏக்யூ, இங்க ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1100 யூனிட்ஸ். ஓகேவா? 4 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் பிரைஸ் வந்து 14,300. ஓகே, 17,100, 27,100. இது ஒன்னு. ஓகேவா? அடுத்தது வந்து இந்த சம்ல வந்து ஆர்எஸ்கியூ இருக்கிற மாதிரி தெரியல. சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் தானே கேட்டிருக்கான். சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ்ன்றது 1 - 2. ஏக்யூ என்னன்னு பாருங்க. ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன இங்க 1100ல. அப்போ 1100 இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ன்றது வந்து 8 rupees. ஆமா, ஸ்டாண்டர்ட் பிரைஸ். ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ன்றது 15 rupees. ஓகேவா? 8 இல்ல, ப்ராஃபிட் அது 15. அப்புறம் வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி. இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஒன்றா எடுத்து டிரைவ் பண்ணுறேன். இப்போ சேல்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் கேட்டிருக்கான் சம்ல. அப்போ இந்த காலமும் இந்த காலம் தானே இன்வால்வ் இதுக்கு. கரெக்டா? புரியுதா? இது ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மேட் என்ன, ஏக்யூ இன்ட்டு எஸ்பி இல்லை. ஸோ ஏக்யூ இன்ட்டு ஏபி டேரெக்டாக இந்த இது இருக்கு, 14,300 எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ செல்லிங் ப்ரைஸ் அதே மாதிரி 1900 இன்டூ 10. அதே மாதிரி 3000 இன்டூ 8. இது மூணும். அப்ப இது மூணுத்தையும் இது பண்ணீங்கன்னா இதுதானே 2. அப்ப சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸோட இது என்ன 1 - 2. இப்போ 1 - 2 பண்ணுங்களேன். திஸ் மைனஸ் திஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா டோட்டலா 1100. இது என்னது அட்வர்ஸ். புரியுதா? ஸோ இதான் ஏக்யூ இன்டூ ஏபி, இது ஏக்யூ இன்டூ எஸ்பி இது. ஸோ நம்மளோட ஃபார்மேட் படி இது 1 - 2. அப்போ என்னோட சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் என்ன 1 - 2. ஸோ விச் இஸ் சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ்.
சேல்ஸ்லாம் பயங்கர ஈஸியா இருக்கும்டா. ஃபிக்ஸட் மட்டும்தான், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த sum பார்க்கலாம். ஸ்- ஆ, இந்த சம்மோட முடிச்சிடுறேன். illustration 27. இது பாருங்க கண்ணா, அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்காங்க, அவங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ்ன்றது எது? இந்த பக்கம் 2 - 4. 2 - 4னா என்ன? AQ into SP minus SQ into SP, கரெக்டா? ஸோ அது மட்டும் பார்க்கலாமா? ஸோ நம்மளுக்கு மெயினா வால்யூம் வேரியன்ஸ்க்கு இதுவும் இதுவும் தான் தேவைப்படுறது இல்லையா? ஸோ நான் சும்மா ஹைலைட் பண்றேன். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா சிவசங்கரி புரியுறதா ஸ்ரீதேவி? இங்க ஆக்சுவல் குவாண்டிட்டி என்னன்றது எடுத்துக்கணும் கண்ணா. ஓகேவா? இப்போ இங்க வந்து நம்மளோட ஆக்சுவல் குவாண்டிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பட்ஜெட் சேல்ஸ் வந்து 1500. Actual quantity 1100 into standard price எவ்வளோ? 15. அப்புறம் 1900 சாரி into 10. 3000 into 8. கரெக்டா? இது பாருங்க, SQ பார்த்தீங்கன்னா மூணுமே 1500. 1500 into SP தான், into 15, 1500 into 10, 1500 into 8. ஓகேவா? இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1500 into 15 plus 1900 into 10 plus 3000 into 8. ஓகேவா? அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1500 into 15 plus 1500 into 10 plus 1500 into 8. அப்போ 2 - 4 தானே நம்மளோட ஃபார்முலா. இது 2, இது 4. அப்போ 2 - 4 என்ன? This minus this. So which is 10,000 favorable. புரிஞ்சுதா ஸ்ரீதேவி? ஸ்ரீதேவி சிவசங்கரி உங்களுக்கு புரியுதாமா? அதாவது அப்படியே ஏக்யூ அப்படியே சம்லேருந்து எடுத்து எடுத்து பிக் பண்ணி போட வேண்டியதான் ஃபார்முலால. சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் 10,000. ஓகேவா? நீங்க சேல்ஸ் இல்ல மிக்ஸ் வேரியன்ஸ் நான் தரேன். மிக்ஸ் வேரியன்ஸ் வந்து இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஞாபகம் இருக்கா? மெட்டீரியலை கண்டுபிடிப்போம்ல, அதுலேருந்து டிவைட் பண்ணி இது இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா. நான் அது போடுறேன். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து சப்சீக்வெண்ட் நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் நாளைக்கு அந்த சம்லேருந்து போடுறேன். ஓகேவா? அப்புறம் சேல்ஸ் மார்ஜின் பிரைஸ் வேரியன்ஸ் வந்து ஃபுல்லா இந்த சேல்ஸ் மார்ஜின் குவாண்டிட்டி வேரியன்ஸ் சேல்ஸ் மார்ஜின்றது என்னன்னா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட்னு ஒன்று கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதுலேருந்து இந்த மார்ஜின் சொல்லிட்டு இது வரும். அது இன்னும் கான்செப்ட். அது முடிச்சிட்டோம்னா இது முடிஞ்சிடும். அடுத்தது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வேரியன்சஸ் தான். நாளைக்கு ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெடும் சேல்ஸ் இது முடிச்சிருவேன். ஓகேவா? என்னோட டார்கெட் என்னன்னா இந்த வாரம் எண்ட் ஆஃப் இதுக்குள்ள பட்ஜெட்டிங்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் முடிச்சிட வேண்டாம். அதே மாதிரி ஓஆர் நோட்ஸ் மட்டும் ரெடி பண்ணிடுறேன். ஓகேவா? நாளைக்கு உங்களுக்கு 10 to 12னா ஓகேவா? 2 பேருக்கு நான் ஒரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நான் எண்டுக்குள்ளன்னா. ஓகேம்மா, தேங்க்யூ சிவசங்கரி. நான் இது முந்தா நேத்தி போன வாரம் பெண்டிங்காக இருந்ததுல ரெக்கார்டிங் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன் உங்களுக்கு.
வந்திருந்ததுல அமுச்சிட்டேன். நேத்திக்கு எனக்கு வந்து இபி ப்ராப்ளம் இருந்ததுல ஸ்ரீதேவி. முடிஞ்ச உடனே என்னன்னு தெரியல. கட 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 கடன்னு எனக்கு செம்ம ஃபாஸ்ட். அப்புறம் எல்லாமே ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. ஸோ அந்த டைம் வச்சு எல்லாமே கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங்கும் நான் அமுச்சு விட்டுறேன் இப்போ. ஃபைலே இப்போ அமுச்சு விட்டுறேன். ஓகேவா? நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கோட பெண்டிங் ஹோம்ஒர்க் மட்டும் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள 2 பேரும் கொஞ்சம் மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணிடுங்க. சரியா? அப்புறம் ரொம்ப இதுவாயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால தான். ஓகேவா? ஓகேம்மா. தேங்க்ஸ் ஸ்ரீதேவி. தேங்க்ஸ் சிவசங்கரி. ஓகேம்மா. பை பை. தேங்க் யூ. ம். பை. சொல்லுமா. சொல்லுங்க ஸ்ரீதேவி. சாப்பிட்டீங்களா?